கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அன்பு பிரியமானவர்களே, நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்கள்ல நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் நமக்குள் தேவனுடைய விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. அவர் சொல்லுகிற விசுவாசம், அவர் ஜீவனோடு இருந்த நாட்களிலே தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. அது என்ன விசுவாசம் அப்படின்னு பார்த்தா, இங்க சொல்றாரு, மார்க் 9:23, அவனை பார்த்து நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ ஒரு மகனை, அவனுக்குள்ள இருந்த அந்த பிசாசின் கிரியை என்ன பண்ணிச்சான், இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீரும் தண்ணீரும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளையோட நிலையை ஆண்டவரிடம் சொல்றான். அவனுக்குள்ள இருந்தது வியாதி மட்டுமல்ல, அவனுக்குள்ள இருந்து பிசாசின் கிரி அவனை விழத்தள்ளும். 2 விதமான வியாதி, மற்றொன்று பிசாசு. அந்த பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வித பாதிப்புகளோடு அவன் சொல்லப்பட்டது சிறு வயது முதல் கொண்டே அவனுக்கு உண்டாயிருந்தான். அப்போ இந்த தகப்பன் சொல்றாரு, உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா நீங்கள் மனதிறங்கி உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அதுக்கு இயேசு ஒரு பதில் சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஒரு விஷயத்தை அவனுக்கு கத்துக் கொடுக்கிறார். அப்ப அவன்கிட்ட விசுவாசம் இல்லையா? அப்ப அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன? மகன் சொஸ்தமடையணும்னு ஆசை, மகன் குணமாகணும்னு ஆசை, பிசாசு போகணும்னு ஆசை, ஆனா போகல. சீஷர்களை ஒரு நாமத்துல துரத்துறாங்க, பிசாசு போகல. அப்போ அவர் எதிர்பார்த்த விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், வியாதிகள் விடுதலையாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது என்ன? தேவனிடத்தில் விசுவாசமா இருக்குது. தேவனுடைய விசுவாசம் வானம் உண்டாக்க கடவுள் என்று சொன்னார், வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக்க கடவுள் என்று சொன்னார், பூமி உண்டாயிற்று. சமுத்திரம் உண்டாக்க கடவுள் என்று சொன்னார், சமுத்திரம் உண்டாயிற்று. மச்சங்கள் உண்டாக்க கடவுள் சொன்னார், உண்டாயிற்று. இதெல்லாம் நம்ம இன்னும் அனுபவிக்கிறோம். அப்ப அவருடைய விசுவாசத்துல ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். அப்போ நம்மளுடைய விசுவாசம் சொன்னா நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நாம் தேவனுடைய விசுவாசத்தில் இல்லை, இருந்தா நடக்கும். நம்முடைய விசுவாசம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நம் தேவனுடைய விசுவாசத்தில் இருக்கிறோமா இல்லையான்னா, ஒரு சில பேர் பாவம் செய்வாங்க. அந்த பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்துல அவனை மன்னிப்பார். அவனை மனம் திருந்தி 1 வாரமோ 2 வாரமோ ஒரு 3 வாரமோ எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அமைதியா இருப்பான். 4வது வாரம்
ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மறுபடியும் அந்த தப்பை செய்வான். அப்ப தப்பு செய்யறான்னா அவன் தேவனுடைய விசுவாசத்துல இல்ல. ஏன்னா தேவனுடைய விசுவாசம் ஒரு வாட்டி சொல்லிட்டா அவ்வளவுதான். வானம் உண்டாக்க கடவுள்னா கடவுள் தான், அதுல ஷேக்கே ஆகாது. பூமி உண்டாக்க கடவுள்னா கடவுள் தான். அப்ப இவன் தப்பு செய்யறான்னா அவர் மன்னிச்சது உண்மை, அது அவருடைய விசுவாசம். அந்த விசுவாசம் இவனுக்குள்ள இருந்தா, அந்த விசுவாசம் இவனுக்குள்ள இருந்தா இவனால் தப்பே பண்ண முடியாது. அப்ப எந்த விசுவாசத்தில் காணப்படுகிறோம்? இந்த பிள்ளையினிடத்துல போய் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் குணமாக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் கரெக்ட், ஆனா நான் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் உங்ககிட்ட இல்ல. நீ விசுவாசிக்க குடும்பம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார். அந்த தகப்பன் கண்டுபிடிச்சிட்டார். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரை சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்றான். என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் பாருங்க, விசுவாசத்தை குறிச்சு பேச மாட்டார், பிசாசை திட்டிடுவார். எப்போ இவன் தேவனுக்கு முன்பாக அந்த அவிவிசுவாசம் நீங்கும்படி தேவனிடத்துல அறிக்கையிட்டு மறுபடியும் உதவி செய்யும் கேட்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு உதவி செய்யும் போது கேட்கும் போது அவர் உனக்கு விசுவாசம் வேணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது இந்த இடத்துல மறுபடியும் கேட்கிறான் உதவி செய்யன்ற போது மறுபடியும் உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவன் கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்லும் போது அந்த தேவனுடைய விசுவாசம் அவனுக்குள் இருந்தபடியினால் அந்த பிசாச கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, அமைதும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுவதை அகற்றின். பாருங்கள் பிரியமானவர், எப்போ அந்த தகப்பன் தன்னுடைய விசுவாச குறைவை அறிந்து கொண்டு நான் தேவனுடைய விசுவாசத்தில் இல்லை என்பதை அறிந்து கொண்டு அவன் கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்லும் போது ஆண்டவர் பிசாசு இருந்த இடம் தெரியல, ஒழிய போச்சு. அதுபோல என்னிடத்தில் விசுவாசமா இருக்கு. என்னிடம் தான் கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் பலத்தோடு விசுவாசத்துல காணப்படும். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுது. என்னிடத்தில் விசுவாசமா இருங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருங்க. என்னிடம் இருந்தா அவர் கிறிஸ்து என்று சொன்னா அபிஷேகம். உனக்குள்ள அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் பலன் காணப்படும். வேதத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்தாவின் மூலம் பிசாசுகளை துரத்தினார், நோய்களை சுகமாக்கினார். இன்றைக்கு கூட அந்த அபிஷேகத்தின் வல்லமையோடு விசுவாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு எல்லாம் கூடும். கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, நம்ம நம் ஆண்டவர் நம்ம கிட்ட இந்த காலை வேளையிலே அவருடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதனால சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறது தான் செய்யறதையும் செய்வான். அவர் விசுவாசிச்சா அப்படின்னு அர்த்தம். அவரை போல விசுவாசிச்சா அதான் அர்த்தம். நான் செய்யறது நீ செய்ய என்று சொன்னால் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் அது தேவனுடைய விசுவாசம், அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு இணைந்த ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்வதையும் செய்வான்னு சொல்லிட்டார், செய்ய மாட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. அடுத்தது ஒரு ஹைலைட்டா அவர் சொல்றாரு,
நான் செய்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வோம். அதுவே பெரிய காரியம் செய்யக்கூடிய அபிஷேக வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த காலை வேளையில் நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் காணப்படுகிறோம்? நமக்குள்ள விசுவாசம் அவரை கொண்டு அவர் செய்த காரியத்தை விட பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று இயேசுவே சொல்லுகிறார். நான் செஞ்ச காரியத்தை நீங்களும் செய்வீங்க என்று சொல்கிறார். அப்போ இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்துல கூடாத காரியம் ஒன்றுமே. தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னால் அபிஷேகம் பெற்ற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, உனக்கும் தேவனால் கூடுகிற எல்லா காரியமும் உனக்கும் கூடும். தேவன் செய்வது நீ செய்வன்றதை இன்டைரக்டா சொல்ற. அவள் செஞ்சார், பேதுரு செஞ்சார். என்கிட்ட பொண்ணு இல்லை, என்கிட்ட வெள்ளி இல்லை, ஆனா எனக்குள்ள ஒண்ணு இருக்கு. நீ இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அவருக்குள்ள இருந்தது என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அவருக்குள்ள இருந்தது என்ன? இயேசு விசுவாசித்தான். இந்த விசுவாசமும் இந்த அபிஷேகமும் அவனுக்குள்ள இருந்தபடினா அங்க இருக்கிற ஒரு கரடு மூடான ஆள் சுகமாக்கப்பட்டு எழுந்து நடந்து குதித்து அவன் சாலமோன் மண்டபத்திலே இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்துல காலை வேளையில காணப்படுகிறோம்? ஜீசஸ் 36 நினைக்கிறேன். ஜீசஸ், அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். அங்க ஒரு ஜெபம் பண்றார். எல்லாம் உம்மாலே கூடும். இது ஒரு விசுவாசம். முன்னாடியே சொல்லிட்டார், என்னால கூடும்னா என்னாலையும் கூடும். அது சொல்ற, இந்த பாத்திரம் ஒருவேளை என்னது எடுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஆகிலும் உன் சித்தத்தின்படி இல்லை, என் சித்தத்தின்படி. அப்ப பாடுகள் வழியா போகும்போது இந்த கிறிஸ்தமனி ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். உபத்திரவத்தின் வழியா போகும்போது இந்த ஜெபம் முக்கியம். அவர் ஜெபம் பண்றாரு. அவருடைய விசுவாசம் உம்மாலே எல்லாம் கூடும் சொல்றாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நம் பாடுகள் வழியா அந்த வழியா நாம் செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரே வார்த்தை, அவரால் எல்லாம் கூடும் சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லணும். ஆண்டவர் ஏன் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது அப்படின்னு சொல்லும் போது தூதர்கள் அவர்களை பலப்படுத்துகிறார். நாம் பாடுகள் வழியா செல்கிறோமா, உபத்திரவத்தின் வழியா செல்கிறோமா? இந்த கெத்செமனே ஜெபம், எல்லாமே உம்மால் கூடும், எல்லாமே உம்மால் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும். அந்த ஜெபம் சிலுவை பாடுகளை தாங்கிற்று, ஜீவனை விடும் அளவுக்கு தாங்கிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 16:17 வாசிக்கும் போது, விசுவாசிகளுக்கு உண்டாகும் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினால் பிசாசை துரத்துவார்கள். ஆண்டவர் சொல்றார், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்காத யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தார், வியாதி சிறு கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தம் அடைவார்கள். இவ்விதமாய் அவர்களுடைய பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பரலோகத்தை எடுத்து போறது முன்னாடி சொல்றாரு, விசுவாசிச்சா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்றாரு. என்ன மாதிரி விசுவாசம்? தேவனிடத்துல விசுவாசமா இருக்கக்கூடிய விசுவாசம், அவரிடத்துல விசுவாசமா இருக்கக்கூடிய விசுவாசம் இது இருந்தா நிச்சயமா இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும். விசுவாசிகள் ஓடும்,
நோய்கள் சுகமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14:12 வாசிக்கும் போது, ஜீசஸ் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடி நான் மறுபடியும் இந்த வசனம் இருப்பாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்ப பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன், அவரை போல் விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ரெண்டு விஷயத்த சொல்றேன். அவர் கிரியை நாம் செய்வோமா, அவர் எப்படி செஞ்சாரோ அந்த கிரியைகளை நாம் செய்வோம் என்று சொல்றார். அதை விட பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்மை கொண்டு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்ய சித்தமுள்ளவரா இருக்கிறார். நாம் தேவனிடத்துல விசுவாசமா இருந்தா நிச்சயம் அந்த காரியம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இவைகளே அவர் 15:16 கர்த்தருடைய நாமத்துக்கு 11, நான் அங்கே இராதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராவதற்கு ஏது உண்டாக நிமித்தம் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அதுல என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ இந்த நாட்கள்ல நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்துல காணப்படுகிறோம்? ஒரு தாய் சொல்றா இயேசு கிட்ட, ஆண்டவரே ஒரு ராஜ்யத்துல போகும்போது என்னுடைய 2 மகன்கள்ல ஒரு மகன் வலதுபுறமும் இன்னொரு மகன் இடதுபுறமும் இருக்கணும் சொன்ன. இயேசு சொல்றாரு, நீ சொல்றது கரெக்டா, நடக்குமா அப்படின்னு அந்த மகன் கிட்ட கேட்கிறாரு. கூடுமான்னு கேட்கிறாரு. அந்த தாய் சொல்றா, கூடும். அவர்கள் சொன்னார்களாம், கூடும். என் பிள்ளை, நான் பாத்திரத்துல உன்னால பானம் பண்ண முடியுமா, நான் குடிக்கிற பாத்திரத்துல உன்னால குடிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. கூடும் சொல்றாங்க. மூவரும் சேர்ந்து சொல்றாங்க. தாயும் சொல்றா, 2 பிள்ளைகளும் சேர்ந்து சொல்றாங்க, கூடும். நீ சிங்காசனத்துல இருக்கும்போது என் பிள்ளை வலதுபுறத்திலையும் இன்னொரு பிள்ளை இடதுபுறத்திலையும் நீ பண்ணுகிற பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடுமான்னு கேட்கிறார். கொஸ்டின் கேட்கிறார். ஆணித்தரமா அந்த தாய் சொல்றா, அந்த பிள்ளைகள் சொல்லுது, அவர்கள் சொன்னார்கள் அது கூடும். எப்படி இருக்கிறாங்க பாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் பிதா யாருக்கு அந்த சித்தம் வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அது கூடும். ஆனா இருந்தாலும் அந்த தாய் அந்த பிள்ளைகளும் சேர்ந்து சொல்கிறார்கள், இயேசுவிடம் எங்களால கூடும் ஆண்டவரே. ஒரு ஜெய ஜீவி, ஒரு குடும்பம் ஒரு ஜெய ஜீவியம் செய்யணும். தகப்பன் ஜெய ஜீவியம் செய்யணும். தன் பிள்ளைகள் ஜெய ஜீவியம் செய்யணும். மனைவிமார்கள் ஜெய ஜீவியம் செய்யணும். சபை ஜெய ஜீவியம் செய்யணும். சபை ஜனங்க ஜெய ஜீவியம் செய்யணும். ஒரு ஃபேமிலியா சொல்றாங்க, நாங்க வருவோம், வலது பக்கத்து இடது பக்கத்துல உட்காருவோம் அப்படின்னு அர்த்தம். வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஜீவியத்தை காத்துக்கொண்டு ஜெய ஜீவியம் செய்வோம், அபிஷேகம் நிறைந்த ஜீவியம் செய்வோம், பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்வோம், ஊழியத்தை செய்வோம். நீ குடிக்கிற பாத்திரத்துல நாங்க பானம் பண்ணுவீர்கள் சொல்றாரு அவர் கூட. ஆனா என் பிதா யாருக்கு சித்தம் உண்டோ அவங்களுக்கு தான் கிடைக்கின்றது. அன்பு பிரியமான, இந்த விசுவாசம் நமக்கு இருக்குன்னு சொன்னா நமக்குள்ள ஒரு ஜெய ஜீவியம் உண்டா. இந்த காலையில தேவனிடத்துல விசுவாசம் இருக்கும், அவரிடத்துல விசுவாசமா இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.